ஹெல்த்தி டேயில் இந்த வாரம் நம்ம வீட்டில் செஞ்சது மத்தியானம் லஞ்சுக்கு தூய மல்லி அரிசி தான் செஞ்சுருந்தேன். தூய மல்லி வந்து எப்படி சமைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தூய மல்லி அரிசியோட கருவேப்பிலை தொக்கு, பீட்ரூட்டும் ஈரலும் சேர்த்து பொரியல் பண்ணிவிட்டு அதோட உப்புக்கான வறுத்துட்டு மத்தியானம் சாம்பார் தான் வச்சுருந்தேன். மத்தியானம் லஞ்சுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தூய மல்லி அரிசியை எல்லோரும் சாப்பிட்டாச்சு. டெய்லி நைஸாகவே சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இந்த தூய மல்லி அரிசி வந்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வாரத்தில் 2 நாளாச்சும் இதை சமைச்சிருங்க. அவ்வளோ நன்மை இருக்குது. இதில் வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் மணிமணியாக தான் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்த வடை மட்டும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் நேராக வந்து லஞ்ச் எடுத்தாச்சு. உளுந்த வடை நல்லா கிறிஸ்பியாக மேலேயும் உள்ளே சாஃப்டாக இருக்கிறதுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் தரேன், டச் பண்ணி பாருங்கள். இந்த தூய மல்லி அரிசி சமைக்கிறது எப்படின்னா, அரிசி எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை எப்போது நம்ம சமைக்கிற மாதிரி ஒலை காஞ்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கிடுவோம். அரிசியை சேர்த்துட்டு நான் எப்போவுமே சாப்பாடோட உப்பு சேர்த்து தான் வடிப்பேன். அதே மாதிரி கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். ஒரு மூடியை போட்டு அடுப்பை ஹைலே வச்சு சாப்பாடு பொங்கி வந்ததுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கர்நாடகா பொன்னிலாம் நம்ம ஒரு 10 நிமிஷம் தம் விட்டு பார்த்தோம்னா நல்லா வெந்து வந்துடும். இது தூய மல்லி அரிசி அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இந்தளவு தான் வெந்து வந்திருக்கு. திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கும் போது நல்லா வெந்து வந்துடும். நம்ம எப்போது சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். கர்நாடகா பொன்னிலாம் நல்லா நைஸாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இந்த அரிசி வந்து இந்த மாதிரி மணிமணியாக தான் இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். விதையாக சாப்பிட்டு பழகினவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வேக வச்சுக்கலாம். கருப்பு கவுனி அரிசி, சிகப்பு அரிசியாக நம்ம சாப்பாடு செய்யும் போது பெரியவங்களும் சரி பசங்களும் சரி ஒரு வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் இந்த அரிசி வந்து நார்மலாக இருக்கிற அரிசி மாதிரி வெள்ளையாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப நன்மையும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.